ரீசன்ட் 2 டேஸாக இந்தியா ஃபுல்லாக லோக்கல் சேனல்லேருந்து இன்டர்நேஷ்னல் சேனல் வரைக்கும் ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் டேஞ்சரஸ், இந்தியாவுக்கு ஆபத்து, இந்தியாவை நெருங்கும் ஆபத்து. சரி, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் இருக்க வால்கனோ எரப்ஷன், அதாவது எத்தியோப்பியாவில் எரிமலை வெடிப்புனால இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன சூழ்நிலையினால இந்த மாதிரியான எரிமலை வெடிப்புகள் நிகழ்கிறது? அது மட்டும் இல்லாமல் எல்லா நியூஸ்லையுமே இந்த வால்கனோ எரப்ஷன், அதாவது இந்த எரிமலை வெடிப்புனால இந்தியாவிற்கு ஆபத்துன்னு சொன்னாங்களே தவிர எதற்காக இவ்வளோ 1000 வருஷம் அமைதியாக இருந்து எரிமலை வெடிச்சது, என்ன மாதிரியான காலநிலை மாற்றங்கள், இயற்கை காலநிலை மாற்றங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடக்குது, அது என்னன்னு யாருமே சொல்லல. அது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. உலகத்திலே மிகப்பெரிய கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவுக்கு அப்புறம் ஆப்பிரிக்கா தாங்க வரும். இந்த ஆப்பிரிக்காவை 2 டெக்டானிக் பிளேட்ஸுக்கு மேலே தான் கிட்டத்தட்ட 45க்கு மேற்பட்ட நாடுகள் வந்து இருக்குன்னே சொல்லலாம். இந்த கண்டத்தில், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த 2 டெக்டானிக் பிளேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நுபியன் டெக்டானிக் பிளேட்ஸ், இன்னொன்று சோமாலியன் டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மேலே தான் அந்த 45 நாடுகளுமே வந்து இருக்குது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸில் சில அதிர்வுகள் ஏற்பட்டு பிளவுறும் போது என்ன ஆகுதுன்னா, கீழே இருக்க அட்மாஸ்பிக் ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்குது. இந்த அட்மாஸ்பிக் ப்ரெஷர்னால உள்ளே இருக்க எரிக்குழம்பு எல்லாமே வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. இந்த பிளவு இருக்குது பார்த்தீங்களா, 2 டெக்டானிக் பிளேட்ஸும் பிளவுறது, இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா பிளவுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்காவோட கான்டினென்ட், அந்த கண்டத்தில் கிழக்கு சைடு வந்து இந்த பிளவு ஏற்படுது. இது பல மில்லியன் வருஷங்களாக நடந்துட்டு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதை எவ்வளோ வருஷம் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு குத்துமதிப்பாக எவ்வளோ வருஷம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 25 மில்லியன் வருடங்களாக வந்து இந்த பிரிவு வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர், அதாவது ஜோர்டன்ல, அதாவது எத்தியோப்பியாவில் ஆரம்பித்து கீழே இருக்க மொசாம்பிக் வரைக்குமே ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிளவு நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வருஷங்களா, அதாவது இப்பத்திலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் ஆல்ரெடி 25 மில்லியன் வருஷங்களா இந்த பிளவு நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இமேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களே, இன்டர்நெட்டில் நிறைய இருக்கும். இதுதாங்க இந்த பிளவு வந்து கிட்டத்தட்ட 25 மில்லியன் வருஷங்களாக இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக, அதாவது முழுமையாக வந்து ரெண்டாக பொழக்கிறதுக்கு வந்து இன்னும் 10 மில்லியன் வருஷங்கள் ஆகுமா. இது நடக்கிறனால என்ன ஆகும்னா, தனியாக வந்து ஒரு கண்டம் பாதியாக உடையும்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்திருக்க பிளவுக்கே வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஆற்றுப்படுகை, அதாவது ரொம்ப ஆழமான பள்ளங்கள், கடல் நீர் மட்டத்திற்கு கீழே ஆழமான பள்ளங்கள் தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போவே ஒரு கடல் உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா சொல்றாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.2 இன்ச்சஸ் 7 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த லேண்டு, இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து பிரியுதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அஃபர் ரீஜன், எத்தியோப்பியா. இந்த எத்தியோப்பியாவில் தான் நிறைய வால்கனோ இருக்குங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த கபின்ற வால்கனோ, அதாவது அந்த எரிமலை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இன்னும் நிறைய எரிமலைகள் இருக்கு. அது என்னன்றதை சொல்கிறான் பாருங்க. எட்டாலி வால்கனோ, இது வந்து உலகத்திலேயே இன்னமும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு சில வால்கனோவில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. மிக பயங்கரமான எக்ஸ்ட்ரீமான ஹீட் இருக்குமா, இன்னமும் இதுக்கு அடியில் எரிமலை குழம்புகள் கொதிச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உலகத்திலே ஆக்டிவாக இருக்க ஒரு எரிமலைகள் லிஸ்ட் எடுத்தால் இதுதான் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்கிறாங்க. இந்த எட்டாலி வால்கனோன்ற ஒரு எரிமலையும் இந்த அஃபர் ரீஜனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தலோன்ற ஒரு வால்கனோ, அதாவது தலோன்ற ஒரு எரிமலை வெடிப்பு பகுதி இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிமலைகள் வந்து ரொம்பவும் ஆக்ரோஷமாக இல்லைனாலும் அந்த இடத்த மக்கள் வாழ தகுதியற்ற இடம் மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல மக்களால் போக முடியாத அளவுக்கான, அதாவது அங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே, அந்த இடத்தோட கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே மோசமாக இருக்குது. ஏகப்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்த வந்து இந்த எரிமலையிலிருந்து வந்த கெமிக்கல்ஸ்னால அந்த இடம் ஃபுல்லாகவே மாறி இருக்கு. இந்த இடமும் அஃபர் ரீஜனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டங்கி டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இந்த டங்கி டிப்ரெஷன்ற இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்பிரிக்கா நீங்கள் டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போவாங்க. இதுதான் உலகத்திலே ரொம்பவும் சூடான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டங்கி டிப்ரெஷன் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு பூமியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும்ன்ற சொல்கிறாங்க. ஹீட் வேவ்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு சூடான பகுதியாக இந்த இடத்த வந்து கருதுறாங்க. இந்த டங்கி டிப்ரெஷன் இடமும் அஃபர் ரீஜனில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான்
ஹைலி கபி வால்கனோ, அதாவது இப்போ நவம்பர் 23 வெடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த வால்கனோ, அதாவது அந்த எரிமலை பகுதி அங்கே இருக்கு. இது எல்லாமே இந்த அப்பர் ரீஜியன்ல தாங்க இருக்கு. சரி, இந்த இவ்வளோ வால்கனோ எரிமலை வெடிப்புகள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீ சொன்னது என்ன, எத்தியோப்பியா ஜோர்டன்ல ஆரம்பிச்சு மொசாம்பி வரைக்கும் இந்த ரிஃப்ட் வேலி, அதாவது பிளவுகள் நடக்குது, டெக்டானிக் பிளேட்ஸோட பிளவுகள் நடக்குதுன்னா அப்போ இந்த எத்தியோப்பியாவில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு அதிகமாரியான எரிமலை வெடிப்புகள் இருக்கு? மற்ற பகுதியை பார்க்கும்போது இங்கேயும் அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 3 டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த எத்தியோப்பியாவில் ஆரம்பிச்சு, அது ஜோர்டன் எத்தியோப்பியா ஆரம்பிச்சு மொசாம்பிக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நுபியன் பிளேட்ஸும் நுபியன் டெக்டானிக் பிளேட்ஸும் சோமாலியன் டெக்டானிக் பிளேட்ஸ் மட்டும் இதான் இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் எத்தியோப்பியாவோட பகுதி, அந்த எத்தியோப்பியாவில் அப்பர் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த இமேஜில் பார்ப்பீங்க, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 3 டெக்டானிக் பிளேட்ஸ் இதுவாகுது. இதை வந்து ட்ரையாங்கல்னு சொல்கிறாங்க, அப்பர் ட்ரையாங்கல் சொல்கிறாங்க. என்னென்ன டெக்டானிக் பிளேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோமாலியன் டெக்டானிக் பிளேட்ஸ், நுபியன் டெக்டானிக் பிளேட்ஸ், அது இல்லாமல் ஆப்பிரிக்கன் டெக்டானிக் பிளேட்ஸ். இது 3மே வந்து ஒன்றா சேர்ற இடம் தான் இந்த அப்பர் ரீஜன். இந்த அப்பர் ரீஜனில் தான் ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே நிறைய இது அமைதியாகவும் இருக்குது. நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறது. பட் இப்போ இந்த ஹொப்ளி வால்கனோ இல்லாமல் இன்னும் நிறைய எரிமலைகள் அந்த இடத்துல இன்னுமே அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பல்லாயிரம் வருஷங்களாக. இதனால தான் இந்த இடத்துல மட்டும் அதிகப்படியான எரிமலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதிகப்படியான டிப்ரெஷன்ஸ் பூமிக்கு அடியில், அதாவது அழுத்தங்கள், எரிமலை அழுத்தங்கள் அதிகமாக இருக்கனால இந்த அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க இந்த நிலப்பகுதிகள் பிளந்து இதுலேருந்து எரிமலை வெடிப்புகள் அதிகமாக வருது. இதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ எரிமலைகள் வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ இந்த ஹைலி கபி வால்கனோவும் நவம்பர் 23 தான் வெடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வெடிச்சதற்கான எந்த ஒரு தரவுகளுமே இல்லை. கிட்டத்தட்ட 12,000 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வால்கனோ வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 100 இயர்ஸாவோ இல்லை லாஸ்ட் 50 இயர்ஸாவோ இல்லை இது மாதிரியான பெரிய வெடிப்புகள் நிகழ்வதற்கு முன்பு எரிமலையான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் எரிமலை வெடிப்பை ஆராய்ச்சி செய்யும் நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரியான மிகப்பெரிய வெடிப்புகள் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடக்கும், அறிகுறிகள் வந்து தென்படும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தென்பட்டிருந்தாலுமே யாருக்குமே தெரிய சான்ஸ் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த எரிமலை வெடிச்சது எந்த அளவுக்கு வெடிச்சது, எங்கே வெடிச்சதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இவங்க சேட்டலைட்லேருந்து வந்த டேட்டாவை தான் எடுத்து இவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த ஹைலி கபின்ற வால்கனோ, அந்த எரிமலை வெடிப்புக்கு பக்கத்தில் இது எப்போ ஆக்டிவாக ஆகும், இல்லை எதுக்கான அறிகுறிகள் இருக்கா, வெடிச்சா எந்த மாதிரியான வெடிப்புகள் இருக்கும்ன்றதுக்கான எந்த ஒரு லோக்கல் எக்யூப்மெண்ட்ஸுமே அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கருவிகள், அளவிடும் கருவிகள் எதுவுமே அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க வெறும் சேட்டலைட்லேருந்து கிடைச்ச டீட்டெயில்ஸை மட்டுமே வச்சு எந்த அளவுக்கு வெடிச்சிருக்குன்றதை இவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 1,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த இடம் வந்து வெடிச்சு அந்த புகைகள், அந்த சாம்பல் புகைகள் வந்து பயங்கரமாக வானம் மேலே வரைக்கும் போயிருக்கு. அப்படி போனதுல அதுலேருந்து அதிகப்படியான SO2 வெளிவந்திருக்குங்க. SO2 வந்து சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த கரும்புகையோடு சேர்ந்து வானத்துக்கு வெடிச்சு வானத்தில் 14,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த புகைகள் வந்து பெரும் கூட்டமாக வந்து போயிருக்கு. இந்த வெடிப்புனால தான் அங்கே இருக்கிற லோக்கல் இருக்க மக்கள் எல்லாருமே கால்நடைகளை மட்டுமே அவங்க வேலைகளை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆடுகள், ஒட்டகங்களை வச்சு அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இயற்கையை நம்பி தான் இருப்பாங்க. இந்த எரிமலை வெடிப்புனால அந்த சாம்பல் துகள்கள் வந்து அந்த கிராமம் முழுக்க வந்து பறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் மேகசைன்ஸ்லாம் செக் பண்ணி ஆயிடுச்சு. அல் ஜசீரா முதற்கொண்டு நிறைய மேகசைன்ஸ் வந்து செக் பண்ண வரைக்கும் அந்த மாதிரியான டேட்டா எதுவுமே கிளியராக இல்லை, ஏதாவது உயிரிழப்பு நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நிறைய கால்நடை தீவனங்கள் வந்து மாட்டி இறந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க லேண்டு, அங்கே இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சாம்பல் துகள்கள் இருக்கனால கண்டிப்பாக வந்து அங்கே மக்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற இடமா மாறக்கூடும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து வந்த கரும்புகைகள் 14,000 கிலோமீட்டருக்கு மேலே வானத்தில் இருந்துமே அந்த புகைகள் எல்லாமே ரொம்ப அடர்த்தியாக இருக்கனால அது காற்றின் வேகத்துக்கு ஏற்ப நகர தொடங்குது. அப்படி நகர தொடங்கும் போது தான் ஆப்பிரிக்காவோட அப்பர் ரீஜன் கிழக்கு பகுதியில் இருக்கு. இந்த கிழக்கு பகுதியில் இருக்க எரிமலை வெடிச்சினால அதிலிருந்து வெளிவந்த அந்த சாம்பல் புகை மூட்டங்கள் வந்து காற்றின் வேகத்துக்கு ஏற்ப நகர தொடங்கி செங்கடல், ரெட் சீயை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணுது. இந்த செங்கடலை கடந்து ஏமன், ஒமன் நாட்டுக்கு போகும்போதே அதுக்கான
என்ன சொல்றது பாதிப்புகள் அந்த அளவுக்கு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே பாதிப்புகள் இருந்தால் அது எல்லாமே நியூஸில் வந்திருக்கும். நான் நியூஸில் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அங்கே இருக்க லோக்கல் சேனல்ஸ்லேருந்து எல்லாருமே நியூஸ் போட்டிருக்காங்க. பட் அங்கே எதுவுமே அஃபெக்ட் ஆன மாதிரி பாதிப்பு நடந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக அந்த திசையை ஏமன் ஒமன் அந்த திசையை நோக்கியே அந்த கரும் புகைகள் வந்தாலுமே அது பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சு. சொல்லப்போனால் அது சொல்லலாம் மேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போனனால அந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்காது. ஸோ அதுக்கு மேலே போகிறனால இந்தியா கிட்ட வர வர அந்த சாம்பல் புகைகள் வந்து மேகங்களுக்கு மேலே போனனால கீழே இருக்க மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஏன்னா இந்த சாம்பல் புகை மூட்டங்கள், அதாவது எரிமலையிலிருந்து வந்த சாம்பல் புகை மூட்டங்கள் வந்து அதிகமாக SO2 சல்பர் டை ஆக்சைடு இருக்கனால மக்களால் அதை சுவாசிக்க முடியாது. இந்த புகை மூட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஏரோப்ளேன்ஸ் விமானங்கள் வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கடந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து அதிகப்படியான வந்து கண்ணாடி போன்ற துகள்களும் பாறை துகள்களும் அந்த சாம்பலில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த சாம்பல் புகை மூட்டங்களில். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த விமானங்கள் கடந்து போகும்போது அதில் பட்டு அந்த இன்ஜினில் பட்டு அது எல்லாமே இன்ஜினை செயலிழக்க செஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஒரு சில காந்த துகள்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எரிமலையிலிருந்து வந்தனால இதில் ஒரு சில காந்த துகள்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காந்த துகள்கள்லாம் என்ன ஆகும்னா இன்ஜின் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா விமானங்கள், அது உள்ள பட்டு அப்படியே இன்ஜினை வந்து செயலிழக்க செஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இதனால விமானங்கள் பறந்துட்டு இருக்கும் போதே ஃபெயிலியர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இதனால நிறைய விபத்துகள் நேரிடும்னு சொல்லிட்டு இந்த புகை மூட்டங்கள் எப்போ செங்கடலை தாண்டி ரெட்சியை கிராஸ் பண்ணி ஏமன் உமன் நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்போவே இந்த நியூஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இதுவாகி அந்த புகை மூட்டங்கள் இருக்கிற திசையை நோக்கி போகிற விமானங்களை வந்து தடை பண்ணி வேற ஒரு திசைகளை மாற்றி விட்டுட்டாங்க. இது வந்து அந்த கிழக்கு திசையை நோக்கி வரும்போது இந்தியாவை மட்டும் இல்லைங்க பாகிஸ்தானையுமே அஃபெக்ட் பண்ணுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளில் முக்கியமாக பாதிப்படையும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குஜராத், அப்புறம் ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி இது மாதிரியான பகுதிகளில் வந்து இந்த புகை மூட்டங்கள் வந்து மேகத்துக்கு மேலே போகும். ஸோ இதனால வந்து பெருசாக எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த புகை மூட்டங்கள் வந்து மேகத்துக்கு மேலே போகும்போது அங்கே இருக்க மேகங்களை வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு படுறனால இந்த மேகங்களோட வெப்பத்தை வந்து மாற்றி விட்டுட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரினா ரொம்ப கூலிங்காக மாற்றிடும், இல்லை ஒரு மாதிரி ஹீட்டாக மாற்றிடும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கூலிங்காகவோ இல்லை ரொம்ப ஹீட்டாகவோ அந்த வெப்பத்தை மாற்றும் போது அது என்ன ஆகுனா மழை பெய்ய ஆரம்பிக்கும். இதனால் அதாவது வெதர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும் மட்டும் சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. மற்றபடி எந்த மாதிரியான எஃபெக்டும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவையும் கிராஸ் பண்ணி அந்த மேக சாம்பல் கூட்டங்கள் போகும்போது அதோட வீரியம் வந்து இழந்துடும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அடுத்த கண்ட்ரிஸ்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கபியில் நடந்த இந்த எரிமலை வெடிப்புக்கு காரணம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க இந்த 2 நிலப்பிரிவு, அதாவது டெக்டானிக் பிளேட்ஸோட பிரிவு தான் காரணம்ன்றது நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லவே இல்லைங்க. அதை தான் நம்ம சொல்லணும்னு நினச்சோம். நம்ம என்ன தான் வந்து நம்ம இயற்கையை பாதுகாத்தாலும் அது ஒன்று நடக்கணும்னு நினைக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்துட்டிங்கன்னா முதல்ல உலகம் வந்து பனாஜின்னு சொல்லப்படுகிற பல்வேறு கண்டங்கள் எல்லாமே ஒன்றாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சில காலநிலை மாற்றங்கள்னால எல்லாமே ஒரு வேறு இடத்துக்கு வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ அது பிரியறதுனால தான் இந்த மாதிரி எரிமலை வெடிப்புகள் வந்திருக்கு. இது எல்லாமே இயற்கையோட ஒரு சுழற்சினே சொல்லலாம். இது மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுது. இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.